வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு வந்து ஒருத்தர் மெயில் அனுப்பியிருந்தார். நம்ம வியூவர் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது மாதிரி டேட்டா நிறையா இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சாம்பிள் டேட்டா மட்டும் தான் அனுப்பியிருந்தார். இதில் வந்து ஒரு 376 டேட்டா இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஐடி, இங்கே வந்து டிரான்சாக்ஷன் டேட், எந்த டேட்டா டிரான்சாக்ஷன் ஆனதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் ஒவ்வொரு கார்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ அவர் கொடுத்த சினாரியோ என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம மல்டிபிள் இதை நம்ம கற்றுக்கலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள். அவரோட ரெக்வயர்மெண்ட் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது கஸ்டமர் ஐடி. ஓகேங்களா, இது கஸ்டமர் ஐடி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எந்த டேட்டில் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கஸ்டமரும் அப்படின்ட்டு இருக்குது. இதை ஃபில்ட்ரு போட்டுக்கோங்க. ஃபில்ட்ரு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி மட்டும் எத்தனை கஸ்டமர்ஸ் ஐடி இருக்குது, எவ்வளோ கஸ்டமர் ஐடி இருக்குது. ஓகேவா, இதை வந்து ஒவ்வொரு கஸ்டமர் ஐடிக்கும் எந்தெந்த நாளில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதை கிளிக் பண்ணேன்னு வைங்க. இப்போ இந்த கஸ்டமர் ஐடி நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து இந்தந்த டேட்டில் 14ஆம் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, 200 அதே மாதிரி 12ஆம் 200 9 2 இது மாதிரி இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஃபில்டர் பண்ணி கஸ்டமர் ஐடி எடுக்கிறது கஷ்டம். ரொம்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டைம் எடுக்குது, நாட்கணக்கில் ஆகுது. இதை வந்து ஒரே ஃபார்முலா வச்சு நான் இது வந்து சால்வ் பண்ணும். நான் சிம்பிளாக ஃபார்முலா தான் என்ட்ரு பண்ணுவேன், எல்லா டீட்டெயிலும் வந்து எனக்கு வந்துடணும் அப்படிங்கிறாரு. அது பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு. எக்ஸலை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ஒரு 35-40 வீடியோ பக்கமாக இதுக்கு முன்னாடி இருக்குது. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இருந்தாலும் நான் எப்படி அப்படின்னு சொல்லி தரேன். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் தான், பட் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய இது கற்றுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். இது மாதிரி இஷ்யூ உங்களுக்கு வந்தால் கூட உங்கள் சினாரியோக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்க. ஸோ இதான் ஐடி. ஓகேவா, டிரான்சாக்ஷன் ஃபைல். இது வந்து சின்ன ஃபைல் தான். அவர் வச்சுருக்க சொல்ல பார்த்தா நிறையா இருக்கணும். ஸோ சரி, ஓகே. அவர் வந்து ஒரு டேட் என்ட்ரு பண்ணுறப்ப இது வந்து 01/11/18. இது நம்ம எப்படி படிப்போம்? 1ஆம் தேதி 11ஆவது மாதம் 2018 வருஷம். ஓகேவா, சரி, ஓகேங்க. போய் நான் அது கரெக்ட், நான் இப்போ படிக்கிறது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இது வந்து நம்ம டேட்டா மாற்றணும். டேட்டுக்கு போய்ட்டு இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. பெருசாகுதா? ஸோ வந்து இதை பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரு பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன என்ட்ரு பண்ணியிருக்கோம், 11ஆவது மாதம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் எக்ஸலை வந்து இதை எடுத்துக்கிறது வந்து எப்படி எடுத்துக்குதுன்னா, ஜனவரி மாதம் 11ஆம் தேதி, அதாவது இதுவும் சேம் தானே, 1ஆம் தேதி 11ஆவது மாதம். பட் ஆனால் எக்ஸல் கன்சிடர் பண்ணுறது வந்து ஜனவரி மாதம் 11ஆம் தேதி. இதை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து மந்த்தாகவும், செகண்ட் இருக்கிறத வந்து டேட்டாவும் கன்சிடர் பண்ணுது. என்ன காரணம் அப்படின்னா, யூஎஸோட ஃபார்மெட் அது மாதிரி எக்ஸலுங்கிறது வந்து ப்ரைமரி யூஎஸ்க்காக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வந்து நம்ம எக்ஸலுக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில் வந்து நம்ம டேட்டா வந்து என்ட்ரு பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபார்முலாஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து எக்ஸலுக்கு புரிகிற மாதிரி நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். அது வந்து நெக்ஸ்ட் டைம் அவர் டேட்டா என்ட்ரு பண்ணுறப்பயே அது மாதிரி என்ட்ரு பண்ணிக்கணும். சரி, ஓகே. அதனால் நம்ம வந்து இந்த வச்சு நம்ம ஃபார்முலா போட முடியாது, பட் என்ட்ரு பண்ணும்போது ப்ராப்பராக என்ட்ரு பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நானே மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வரும்னு சொன்னேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே மந்த்து தான் வரணும் யூஎஸை பொறுத்த வரைக்கும். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் 01 டேட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2018க்கு 18 கூட என்ட்ரு பண்ணிக்கலாம். எக்ஸல் புரிஞ்சுக்கும். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிச்சு. இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கொடுங்க. இப்போ நவம்பர்னு வருதா? ஸோ என்ட்ரு பண்ணுறது வந்து ப்ராப்பராக என்ட்ரு பண்ணும். எக்ஸலுக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில் என்ட்ரு பண்ணணும். நமக்கு புரிகிறது முக்கியம், எக்ஸலுக்கு புரியணும். அப்போ தான் வந்து அது நம்ம சொல்கிற ஃபார்முலாவில் கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, இது வந்து இப்படி இருக்குது. ஸோ வந்து நான் அவர் கொடுத்த டேட்டாவை அப்படியே ரீமாடல் பண்ணுறேன். டேட் வந்து நம்ம அவர் நெக்ஸ்ட் டைம் என்ட்ரு பண்ணும்போது டேட்டா ப்ராப்பராக என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன் ஷார்ட்கட்டு. ஒரு மாதத்துக்கு 30 நாள்னு வச்சுக்கோங்க. 31 நாள் இருக்குது, 30 நாள்னு ஆவரேஜாக வச்சுக்கலாம். நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்து விட்டுருங்க. 29 ஃபஸ்ட் லைன் ஹெட்ருங்கிறனால 29 30. ஓகே, பார்த்தீங்களா, எக்ஸலே கண்டுபிடிச்சி கரெக்டாக எழுதிச்சு. இவன் வந்து இது 1ஆம் தேதினா இது 2ஆம் தேதி 3ஆம் தேதி அதுவே கண்டுபிடிச்சி எழுதிச்சு. இதை வந்து காப்பி பண்ணி எல்லா கஸ்டமர் ஐடி இங்கே பேஸ்ட் பண்ணணும். நான் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ காப்பி. இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் டவுன் ஏரோ இந்த பாட்டமுக்கு வந்துடும். மறுபடியும் கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ணிட்டு டவுன் ஏரோ வி பேஸ்ட் ஆயிடுச்சா. மறுபடியும் அது காப்பிலேயே இந்த இது பிளிங்க் ஆகிட்டே இருக்கிறனால காப்பிலேயே தான் இருக்குது. ஸோ மறுபடியும் கண்ட்ரோல் டவுன் ஏரோ வி
பேஸ்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் கண்ட்ரோல் டவுன் ஏரோ வி, பேஸ்ட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் டவுன் ஏரோ வி, அதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட்ஸை பற்றி நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோவே பண்ணுறோம். அதில் இதில் உங்களுக்கு இதாகலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் டவுன் ஏரோ டெலிட் பண்ணிடுங்க, இதெல்லாம் அன்வான்ட் டேட்டா. சரி, ஓகே. நம்ம எக்ஸலுக்கு புரிகிற மாதிரி என்டர் பண்ணிக்கிட்டோம். நம்ம இப்படி தான் என்டர் பண்ணணும். சரி, ஓகேங்க. இந்த கார்டுக்கும் இதை வச்சு இது பண்ணுறது எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து இன்னொரு எக்ஸல் வச்சுருக்காரு. அதில் வந்து கார்டு ஆக்சுவலாக கஸ்டமர் நம்பர் தான் கார்டு நம்பர்னு எழுதியிருக்காரு. நம்ம சரி, ஓகேங்க. இங்கே வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். ஃபார்முலா எழுதி டேட்டாவை புல் பண்ண போகிறோம். எந்தெந்த டேட்டுக்கு எந்தெந்த கஸ்டமர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு புல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். இந்த இடத்துல போயிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம டேட்டை வச்சு எடுக்கணும். இந்த டேட்டா இந்த காம்ப்ளெக்ஸாக எடுக்கிற அளவுக்கு நமக்கு இது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து எழுதுகிறப்பே டேட்டோட எழுதியிருக்கலாம். அப்படி எழுதலாம் நம்ம 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து 11ங்கிறது நவம்பர் 1ஆம் தேதி 2018, ஓகேவா? இதை கிளிக் பண்ணிக்குவாங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம இதில் இருக்கிற டேட்டா மட்டும் தனியாக எடுக்கணும். போங்க, டேட்டுக்கு போகக்கூடாது, சாரி டேட்டாவுக்கு போகணும். டேட்டாவுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் டு காலம்னு ஒரு ஆப்ஷனே இருக்குது. டீலிமிட்டட் போயிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல இதுக்கு என்ன காமனாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் இருக்குது பார்த்தீங்களா நடுவில். அந்த ஸ்லாஷை வந்து அதர்ஸில் போயிட்டு இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டிஸ்பிளே வரும். நான் இது மாதிரி உனக்கு வந்து அடுத்தடுத்த செல்லில் நான் பேஸ்ட் பண்ணி தரேன் அப்படின்ட்டு எக்ஸலே சொல்லுது. நெக்ஸ்ட்டு கொடுங்க, ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருந்தது 3 ஆயிடுச்சு. ஆனால் 3 இருந்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு. இது வந்து தப்பான ஃபார்மேட். என்ன காரணம் அப்படின்னா இது 3மே டேட்டா கன்சிடர் பண்ணுது. இந்த ஒரு தனி நம்பரை டேட்டா கன்சிடர் பண்ணுறது, அதே மாதிரி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுது. இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்லேயும் நம்பர்லையும் ஒர்க் பண்ணுறது வந்து எக்ஸலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எஸ்பெஷலி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் ஈஸியாக இது பண்ணலாம். பார்த்தீங்களா டேட்டு செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, டேட்டு செலக்ட் நம்ம வந்து இதை நம்பராக கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். டெசிமல் கேட்குது. நம்பர் கூட தேவையில்லை, ஜென்ரலாக நீ கன்சிடர் பண்ணிக்க, ஜென்ரலாக ஒரு இதாக கன்சிடர் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறேன். கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக செப்பரேட் ஆச்சு. 11th மந்த்து ஃபஸ்ட்டு டேட்டு 2018. இது எப்படி பிரிக்கிறது அப்படின்ட்டு ஆல்ட் ESVயில் போயிட்டு பிரிக்கணும். நான் அதை வந்து உங்களுக்கு நான் தனியாகவே சொல்லி தரேன். அதுவும் இல்லாமல் இந்த டேட்டாவில் இருக்கிற டெக்ஸ்ட் டு காலம் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் தனியாக இந்த டெக்ஸ்ட் டு காலமுக்கு ஒரு வீடியோவை போடுறேன். இது தெரியலனா கூட நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஒன் டைம் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டைம் பார்க்குறப்ப தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து, இது என்னது டேட்டு, இது இயர், ஓகேவா? இப்போ நம்ம புல் பண்ணணும் டேட்டாவை. இங்கே வந்து சம் இஃப் ஃபார்ம். சரி, ஓகே. இங்கே தான் சம் இஃப் ஃபார்முலா எழுத போகிறோம். ஈக்குவல் டு SU சம் இப்ஸ், ஓகேவா? சம் ரேஞ்ச் எங்கேருந்து நீ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நம்மளோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரை ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுக்கலாம். ஃபில்டர் எடுக்காமல் கூட ஃபார்முலா போடலாம். இருந்தாலும் நான் ஃபில்டர் எடுத்து விட்டுக்கிறேன். ஃபார்முலா ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு ஷிஃப்ட் டேப் ஆல் DFF, ஓகே. இப்போ போயிட்டு ஃபார்முலா எழுதலாம். ஈக்குவல் டு சம் இஃப்ஸ், ஓகேவா? சம் ரேஞ்ச் எந்த ரேஞ்சிலேருந்து சம் பண்ணணும்னு கேட்குது. எனக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் இங்கேருந்து சம் பண்ணணும். F4 கொடுத்து ரேஞ்சை வந்து லாக் பண்ணிக்கோங்க, கமா கொடுங்க. க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டது. நம்ம க்ரைட்டீரியா 1 வந்து கார்டு நம்பர், க்ரைட்டீரியா 1 ரேஞ்ச் வந்து இங்கே தான் இருக்குது. அதனால் F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க, கமா கொடுங்க. க்ரைட்டீரியா 1 என்னன்னு கேட்குது. நம்ம க்ரைட்டீரியா 1 என்ன, கார்டோட நம்பர் தான். இதையும் கிளிக் பண்ணி F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கம்மா கொடுங்க. அடுத்தது என்ன கேட்குது, க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 என்ன அப்படின்னு இங்கே வந்து கேட்குது. க்ரைட்டீரியா 2ஓட ரேஞ்சு வந்து இது, F4 கொடுத்துக்கோங்க. இதையும் லாக் பண்ணிக்கோங்க, கம்மா கொடுங்க. க்ரைட்டீரியா 2 என்ன அப்படின்னு கேட்குது. கார்டு நம்பர் வந்து இந்த கார்டு நம்பர் இந்த டேட்டும் மேட்ச் ஆச்சுன்னா அதை சம் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். இதை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு F4 கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபார்முலாவை நம்ம ட்ராக் பண்ணுறப்ப ரெஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகணும். இப்போ 1ங்கிறது வந்து 2க்கு சேஞ்ச் ஆகும், 2ங்கிறது 3க்கு சேஞ்ச் ஆகும். ஆனால் மற்றதெல்லாம் வந்து அதே இடத்துல ஃபிக்ஸாக இருக்கணும். அதனால இதுக்கு F4 கொடுக்கக்கூடாது, லாக் பண்ணக்கூடாது. ஓகே, க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. 200 வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 30ஆம் தேதி வரைக்கும் வந்துடும். ஸோ 1200 டோட்டலாக வந்திருக்கு. இங்கே வந்து சம் பண்ணி 1200 வந்திருக்கா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கார்டுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எல்லா கார்டுக்கும் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிட்டோம்னா போதும். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல டேட்டா பேஸ்ட் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாப்புலேட் ஆகிக்கும். எதுவும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த டேட்டு அப்படி இப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற தேவையில்லை. 2 நாள் 3 நாள் வர வேலையை மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் வைங்க.
சரி ஓகே, நான் வந்து இப்போன்னா 073 அப்படிங்கிற ஒரு கார்டு. ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அது சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ கார்டு நம்பர் என்ன? கண்டைன்ஸ். கார்டு நம்பர் கண்டைன்ஸ் இந்த நம்பரு 073. ஓகே, 073ன்னு போட்டோமா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா? எவ்வளோ டோட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா 1200 இங்கே எவ்வளோ இருக்குது? 1200 டோட்டல் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி எந்தெந்த டேட்டில் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும். இதை போய்ட்டு இது டிஃப்ரெண்ட் டேட்டில் டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்குது. இருந்தாலும் ப்ராப்பராக ஒரு சீக்வன்ஸில் கொண்டு வந்துருக்கு பார்த்தீங்களா? இங்கே கொண்டாந்து நான் ஒரு சாம்பிளுக்கு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 1ஆம் ஒரு 2ஆம் இருக்குது, 1ஆம் இருக்குது, 5ஆம் இருக்குது. இதை எப்படி நீங்கள் நம்ம மாதிரி இது பண்ணோம்? ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, காப்பி பண்ணுறப்ப இதாக காப்பி ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை காப்பி பண்ணுறப்ப ஆல்ட் கோலன் கொடுத்துட்டு காப்பி பண்ணால் அந்த பர்டிகுலர் செல்லை மட்டும் காப்பி பண்ணணும், இல்லைன்னா ஃபுல்லாக காப்பி ஆகிக்கும். இப்போ பேஸ்ட் பண்ணுங்க, கரெக்டாக வந்துருச்சா? ஸோ வந்து இதை மறுபடியும் எப்படி நம்ம இது பண்ணுறோன்னா, இது செக் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் த கரண்ட் கண்டினியூஸ் த கரண்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா 1ஆம் இருக்குது, சீக்வன்ஸில் வந்துருச்சு. அதுக்காக தான் நான் பண்ணேன், செக் பண்ணுறதுக்காக. 2ஆம் பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்து 5ஆம் 200 போட்டிருக்காரு. 17ஆம் ஸோ 17ஆம் இருக்கா? ஸோ நம்ம பண்ணது கரெக்டான இது. ஸோ இந்த டேட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக புல் பண்ணிடுச்சு. இது வந்து ஒரே ஒரு கார்டுக்கு தான். அடுத்த கார்டுக்கு எப்படி பண்ணுறது? ஸோ இதை அப்படியே காப்பி, இதை எல்லாத்தையும் பேஜை காப்பி பண்ணிடலாம். இப்போ பேஜை காப்பி பண்ணி ஸோ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு சீட்டு இந்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஒரே சீட்டில் வேணும் அப்படின்னா இங்கே போயிட்டு இந்த ஏரியா மட்டும் அப்படியே காப்பி பண்ணுங்கள். அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணால் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ நம்ம கார்டு நம்பரை மாற்றி ஒரு இது செக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் ஆல் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த டைம் வந்து 090 அப்படிங்கிற கார்டு நம்பர் எடுத்துக்கலாம், கஸ்டமர் நம்பர் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த சீட்டுக்கு போயிட்டு 2வது கஸ்டமருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். கண்ட்ரோல் V கொடுத்துருங்க. கண்ட்ரோல் V கொடுத்துட்டா சேஞ்ச் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து F2 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துல வரணும். அதுக்கு பதிலாக மைனஸ் கொடுங்கோல் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா அப்போ தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். மறுபடியும் ப்ளஸ் பண்ணுறேன். இப்போ F2 கொடுத்தனா இங்கேருந்து கார்டு நம்பரை புல் பண்ணிட்டு வருது. அதை வந்து இங்கே மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் போயிட்டு எடிட் பண்ணலாம். ஆனால் எக்ஸலில் வந்து எக்ஸலில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆள், நம்மளுக்கு எப்படி தேவைப்படும் தெரியும். ஸோ இங்கே இருக்கிற ரெஃபரன்ஸை அப்படியே இப்படி ஒரே ஒரு சென்ட்டுங்க ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரி ஓகே, F2 சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட செல்லோட என்னது A2 அப்படின்ட்டு இருக்குதா? இங்கே உள்ள A2ன்னு எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். A2ன்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து F2க்கு மாற்றணும். இது எக்ஸல் வெர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனாக இல்லைன்னா வந்து இதை நம்ம அப்படியே தூக்கி அப்படியே இங்கே இருக்கிறத அப்படியே தூக்கி அந்த இடத்துல காப்பி ட்ராப் பண்ணாவே இந்த ஃபார்முலாவே சீக்வன்ஸை சேஞ்ச் ஆகி. இது கொஞ்சம் 2017 எக்ஸல்னு நினைக்கிறேன், அதனால் சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. A2ங்கிற இருக்கிற ரெஃபரன்ஸ் வந்து புது கார்டுக்கு வந்து F2ன்னு மாற்றணும். கிளிக் பண்ணிக்கோங்க. F1 கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற ரெஃபரன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னு கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும். இதை வந்து F1 கிளிக் பண்ணால் F2க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ரெஃபரன்ஸ் ஆகிடுச்சு. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த கஸ்டமர் வந்து 2600 இந்த டேட்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இதை வந்து நம்ம சரியான ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். 190 கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஃபில்டர் கண்டைன்ஸ். இது வந்து ஓல்டு எக்ஸல், அதனால் வந்து சில விஷயம் ஒர்க் ஆகலை. இல்லைன்னா கூட நம்ம இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து பழைய எக்ஸல்னால நம்ம மேனுவலாக தான் என்ட்ரு பண்ணுறது. 190 கொடுத்துட்டு கண்டைன்ஸ் கொடுத்துட்டு இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறையா ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த கஸ்டமரு. ஸோ கிளிக் பண்ணுங்கள். 2600 ஆன்சர் வெரிஃபை ஆகுதா? 2600. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கா க்ரியேட் பண்ணி நான் டெம்ப்ளேட்டை மட்டும் போட்டு வச்சுட்டு இந்த ரெஃபரன்ஸை மட்டும் ஒரே ஒரு ரெஃபரன்ஸை மட்டும் இந்த இடத்துல F2 கொடுத்துட்டு இந்த டைம் என்ன இருக்குது, இதை வந்து K2க்கு மாற்றணும். லாஸ்ட் டைம் எங்கே இருந்துச்சு ரெஃபரன்ஸ்? லாஸ்ட் டைம் எங்கே இருக்குது? F2லேருந்து K2க்கு மாற்றணும். ஸோ இங்கே வந்து F2வை
K2வாக மாற்றி என்ட்ரு கொடுங்க. சரி, ஓகே. இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம். நம்மளே எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம்ல. கஸ்டமர் நம்ம வந்து சும்மா ஒரு 3 டிஜிட்டில் 230 டைப் பண்ணிக்கலாம். 230 டைப் பண்ணிட்டு, அது இல்லாமல் இதை இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இதை கொடுத்துட்டு ஏன் இப்போ வந்து 2230ங்கிற டேட்டாவே இல்லை சீட்டில், இது ஏன் 2400 காட்டுதுன்னா ரொம்ப தப்பான விஷயம் இல்லை. ஏன்னா நான் கொடுத்துட்டு இந்த கார்னில் வச்சு டபுள் கிளிக் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஃபார்முலா எல்லா பக்கமும் கீழே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி ப்ராப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. 230ங்கிற ஒரு கஸ்டமர் கார்டு நம்பர். ஸோ இதுலேயே சும்மா மேனுவல் என்ட்ரு பண்ணி 230. ஸோ வந்து இங்கே ஒரு 200 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 500 + 200 700 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இவர். போங்க, 700 ஆன்சர் வந்துருச்சா? இவ்வளோ தான் சிம்பிளான இது. இதை வந்து எல்லா கார்டும் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம மேனுவலாக எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் எப்படி பிரிண்ட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.